ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான ரா பகதூர் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் டிராமா படங்க. ரா பகதூர் அப்படின்னா ஒரு இளமையான போர் வீரன் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த படம் உண்மையிலேயே வேற லெவல் படங்க. இந்த படத்தை போட்டு நான் உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரம் எனக்கு போர் அடிச்சுதுங்க. என்ன சார்னே இந்த கதை எதை நோக்கி பயணம் பண்ணுதுன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டே உட்காந்துருந்தேன். சரி ரேட்டிங் எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா 10க்கு 8.3 கொடுத்துருக்காங்க. படத்துல கண்டென்ட் இருந்தா மட்டும்தான் இந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க கரெக்டா? சரின்னு நானும் ஃபர்தரா பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படம் கதைக்குள்ள போக ஆரம்பிச்சது. கதைக்குள்ள போக ஆரம்பிச்ச உடனே செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மனசை ஒட்டச்சிட்டாங்க. ஒரு மாதிரி படம் பார்க்கும்போதே கஷ்டமாவே இருந்துகிட்டு இருக்கும். எமோஷனலா நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த படம் பரபரப்பா போக ஆரம்பிச்சிருதுங்க. கிரைம் த்ரில்லர் மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்னன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா கிளைமேக்ஸ்ல தக்காளி சோறான ஒரு ட்விஸ்ட வச்சிருவாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட நம்ம சத்தியமா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கவே மாட்டோம். ரீசெண்டா பாலன் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு ட்விஸ்ட அன்எக்ஸ்பெக்டடா நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட அடிச்சு குபீர்னு சிரிக்க வச்சிருவானுங்க கைஸ். படத்தோட ஒன்லைனர் வேணா ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் 1 hour மட்டும் நான் கிறிஸ்ப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டோரிக்குள்ள கூட்டிட்டு போயிடுறேன். கைஸ் ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உண்மையிலேயே ஜாலியா இருக்கும். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ராஜா வீட்டு அரண்மனையை காட்டுறாங்க. அந்த அரண்மனையில ஏகப்பட்ட போட்டோ ஃப்ரேம்ஸ் மாட்டி வைக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த அரண்மனையில வாழ்ந்த முன்னோர்கள். இப்ப கரண்ட்ல ராமப்பா அப்படின்றவர் தான் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசா இருக்கிறாரு. இவருடைய அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன் அப்படின்னு இவங்க முன்னோர்களுடைய போட்டோஸா அங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டப்பட்டிருக்குது. போட்டோஸ் இல்லாதவங்கள பெயிண்ட் பண்ணியும் வச்சிருக்காங்க. அத்தனை போட்டோ ஃப்ரேம்ஸ்க்கு மத்தியில ஒரே ஒரு சின்ன பையனுடைய போட்டோ மட்டும் இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குதுங்க. அந்த பையன் அழுதுகிட்டே போஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. ராஜா வீட்டு பையன் மாதிரியே இல்லங்க. அந்த பையனுடைய போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு போட்டோ ஃப்ரேமுக்குள்ள இருந்து அந்த பையன் வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தவன் இந்த அரண்மனை விட்டே தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு முயற்சி பண்றான். அப்போ ஒரு ஜெய்ஜாண்டிக்கான வேர் பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி படர்ந்து வந்துகிட்டே இருக்குது அவனை பிடிக்கிறதுக்காக. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையனால இந்த அரண்மனை விட்டு தப்பிச்சு போக முடியல. அந்த வேர் அவனை லாக் பண்ணி வெளியில இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே அவனை அப்படியே புதைச்சிருதுங்க. அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய போட்டோ ஃப்ரேம்ல இவன் மறுபடியும் வந்துடுறான். இப்ப அந்த அரண்மனைக்கு வெளியில அந்த மரத்தடியில இருந்து ஒரு விசித்திரமான பூச்சி ஒண்ணு அப்படியே பறந்து வருதுங்க. நேரா அந்த அரண்மனைக்குள்ளதான் நுழையுது. இப்ப ராமப்பா அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தான் இப்போதைக்கு இந்த அரண்மனை சொத்துக்கள் இதுக்கெல்லாம் அதிபதியா இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் பாக்குறதுக்கு நார்மலா இல்லங்க. முடி தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரோட ரூமையும் சுத்தம் பண்ணாம குப்பை கிடங்கு மாதிரி வச்சிருப்பாருங்க. அவரோட நெத்தியில இந்த பூச்சி வந்து உட்காருது. பட்டுனி இவரோட உடம்புக்குள்ள பூந்துருதுங்க. டக்குன்னு கண் முழிச்சு எழுந்திருக்கிறாரு பாருங்க. அவரை சுத்தி இருக்கக்கூடிய சுவரு, ஜன்னல், பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா சுத்த ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து இவர் மிரண்டு போறாரு. உண்மை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பெட்டை விட்டு இறங்கி நடந்து போறதுக்கு ட்ரை பண்றாரு. இவரால ஸ்டெடியா நடக்க கூட முடியலங்க. அப்படியே தட்டு மாதிரி கதவு கிட்ட வந்துடுறாரு. கதவை கரெக்டா கேட்ச் பண்ணி அவரால அந்த ரூமை விட்டு வெளியில தப்பிச்சு வர முடியல. பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ராமப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரோட உடல்நிலையும் கொஞ்சம் மோசமா இருக்குது. இவர் வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு விஷயம் இவரை ரொம்பவே பாதிச்சிருந்திருக்குது. அதுல இருந்து தான் இவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு தெரிய வருது. இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தலையா, இது எல்லாமே இந்த ராமப்பாவோட இல்லூஷன் தான். இந்த வீட்ல அச்சம்மா அப்படின்ற ஒரு அக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அக்கா தான் இந்த அரண்மனையில சமையல் பண்றது, சாப்பாடு கொடுக்கறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஃபுட் எடுத்துட்டு நம்ம ராமப்பாவோட ரூம் கிட்ட வருவாங்க. வந்து பார்த்தா ராமப்பா அப்படியே கதவு கிட்ட விழுந்து கிடப்பாருங்க. அதை பார்த்ததும் அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு பயந்து போய் லவனா தம்பின்னு சத்தம் போட்டுட்டே கீழே ஓடி வராங்க. யார் இந்த லவனா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமப்பாக்கு திருமணமாகி யங் ஏஜ்ல ஒரு பையன் இருக்கிறான். சோ அந்த பையன் பேரு தாங்க லவனா. அவனும் இதே அரண்மனையில தான் இருக்கிறான். அவன் கிட்ட விஷயத்த சொல்லி அவன் உடனடியா டாக்டருக்கு போன் அடிக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த காலை ரிசீவ் பண்றாங்க. உடனடியா டாக்டர் ஆச்சாரி கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் வந்திருக்கு அப்படிங்கும்போது பேஷண்ட்டை பார்க்கும்போது எனக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. யார் கால் பண்ணாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எழுதி வைங்க, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு டாக்டர் ஆச்சாரி ஸ்கிப் பண்றாருங்க. உடனே நர்ஸ் சொல்றாங்க கால் பண்ணது லவனப்ப ராஜா அப்படின்ட்டு. கேட்டதும் டாக்டர் ஆச்சாரி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஆச்சாரியும் நம்ம ராமப்ப ராஜா இருக்கிறார் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. உயிர் நண்பர்கள்னு கூட சொல்லலாங்க. நண்பனுக்கு ஒண்ணுன்னா சும்மா இருப்பாப்படியா, நண்பனுக்கு ஒண்ணுன்னா நண்பனையே அடிப்பேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பி போறாருங்க. ராமப்பாவோடைய பையன் லவன, அங்கிள் எங்க அப்பா ஏதோ ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் உங்களை வர சொல்றாரு, இன்னும் வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருந்திருப்பான். டாக்டர் ஆச்சாரி அங்க போறதுக்கு முன்னாடியே ராமப்பாவோட ஹெல்த் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்க. அந்த டாக்டர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ராமப்பா இவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறதே மெடிக்கல் மிராக்கிள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் குடிச்சு அவன் உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு. போதாத குறைக்க
அவனுக்கு கேன்சர் இருக்குது, குணப்படுத்தவே முடியாத ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்கான். டாக்டர் கொடுத்த கெடுலாம் முடிஞ்சது. இப்ப வாழ்ற ஒவ்வொரு நாளும் ராமப்பனுக்கு போனஸ் தான். இப்ப இருக்கக்கூடிய உடல்நிலையை கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கணும்னு நினைச்சா கூட அவன் அந்த குடியை விடணும். கூட்டிட்டு போய் குடிப்பழக்கத்தை நிப்பாட்டினோம்னா இவனோட ஹெல்த் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கூட அவன் எதுக்காக குடிக்கிறான்? அவனோட நோய் உடல் முழுக்க பரவி உடம்பு சரியில்லாம ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிக்கிறான். கண்டதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்கிறான். குடிச்சுதான் அதை எல்லாத்தையும் மறக்கிறான். இந்த நிலையில கூட்டிட்டு போய் அவனோட குடிப்பழக்கத்தை நிப்பாட்டினோம்னா இருக்கிற போனஸ் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இந்த அரண்மனை அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு புவனாலயம் அப்படின்னு பேருங்க. ஆனா பாலடைஞ்ச நிலையில இருந்துட்டு இருக்குது. சொத்துக்கள்லாம் ஏகபோகமா இருந்தாலும் இது எல்லாத்தையுமே பார்த்து புதுப்பிச்சு மெயின்டைன் பண்றதுக்கு இங்க யாரும் இல்லங்க. ராமப்பாவோட பையனுக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல போலங்க. டாக்டர் ஆச்சாரி இந்த அரண்மனைக்கு வராரு. அச்சம்மா தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு லேடி இருக்காங்க. இந்த லேடியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, யாரு அப்படின்னு கேட்க அச்சம்மா சொல்றாங்க, இந்த வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரங்களாம் ஒவ்வொருத்தங்களா வேலையை விட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா எப்படி இந்த வீட்டுல வேலை பார்க்கறது? எனக்கு ஒத்தாசையா ஒரு ஆள் இருக்கட்டுமே, என்னோட மருமகளை கூட்டிட்டு வந்துட்டேன். அவ என்னோட மருமகதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முன்னொரு காலத்துல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தா அரண்மனையாட்டு இருக்குதுங்க இது. சரி உங்க ஐயாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்பதான் அச்சம்மா சொல்றாங்க, ஐயாக்கு ரீசெண்ட் டேஸ்ல சின்னையாவோட நினைப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ராத்திரி எல்லாம் குசுமா குசுமான்னு பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நேத்து ராத்திரி அவரோட ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு போல, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அச்சம்மா சொல்றாங்க. பேசிக்கா ராமப்பாக்கு 2 பசங்கங்க. ஒருத்தன் பேரு லாவண, இன்னொருத்தன் பேரு குசும. சின்ன வயசா இருக்கும் போதே இந்த குசுமம் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. குசுமனோட இழப்பு இந்த ராமப்பாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துது போலங்க. இந்த ரீசன்னாலதான் அவருக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்படுது அப்படின்ற மாதிரி இந்த அச்சம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவன் எங்க ரூம்ல இருக்கானா அப்படின்னு கேட்க, ரூம்ல இல்லாம வேற எங்க போவாரு, அவர்தான் ரூமை விட்டே வெளியில வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அச்சம்மா போறாங்க. அந்த ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி டாக்டர் ஆச்சாரி இருக்கிறார் இல்லையா, அப்படியே மூச்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாருங்க. உள்ள இந்த ராமப்பா தன்னந்தனியா பேசிட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் தான் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்காரு. ராமாயணம் மகாபாரதம் அதுல வர கதாபாத்திரங்கள்லாம் அவருடைய ரூம்குள்ள இருக்கிற மாதிரியும் அவங்க கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் கத்தி கத்தி சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருப்பாருங்க. டாக்டர் ஆச்சாரி உள்ள போயிட்டு யாரு கிட்டடா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, தோ அவங்க கிட்டதான், அவங்க கிட்ட இருந்து எனக்கு பதில் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. செர்ரா செர்ரா நண்பா காமாறா அப்படின்ற மாதிரி காமாக்கிட்டு, என்னடா ரூமுக்குள்ள இப்படி பூசணிக்காலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிற, சுத்தமாவே வச்சுக்க மாட்டேயாடா அப்படின்னு கேட்க, பூசணிக்காவை தொடாத, என் 2வது பையன் பூசணிக்கா மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன், அதுவாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, செர்ரா நண்பா என்ன எதுக்காக வர சொன்ன அப்படின்னு டாக்டர் ஆச்சாரி கேட்கிறாரு. நான் வர சொன்னா, நான் எதுக்கு வர சொன்னேன் அப்படிங்கும் போது, உன் பையன் தான் சொன்ன அப்படிங்கும் போது அவனுக்கு இதே வேலையா போச்சு. நான் செய்யாததை செஞ்சேன்னு சொல்றான், சொல்லாததை சொன்னேன்னு சொல்றான், அவன் எப்போதும் என் மேல வெறுப்பை காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவர் ரொம்ப கோவப்படுறாருங்க. என்னடா இவன் தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஆச்சாரி சொல்றாரு, உன் பையன் சொல்லி வரலடா, நானாதான் உன்னை பார்த்து பேசலான்னு வந்தேன் அப்படிங்கும் போது, என்ன பேசலான்னு வந்த டக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு கோவப்படுறாருங்க. தயங்கி தயங்கி என் கூட டாக்டர் பாக்குறதுக்கா நீ வரணும்டா அப்படிங்கும் போது, என் டாக்டரே நீ தானடா, வேற யாரோட எனக்கு டாக்டர் அப்படின்னு கேட்க, நான் ஜெனரல் டாக்டர்டா, வேற ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கும் போது, எது அந்த மென்டல் டாக்டரையா அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு பேர் சைக்கார்டிஸ்ட் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் மென்டல்லாம் கிடையாது, நான் இங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோவப்படுறாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னா, ஆனா நான் பாத்தியா இன்னும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல டாக்டர் ஆச்சாரி கோவப்படுறாரு. நீ சாக மாட்டா, நீ சாக மாட்ட, இருக்கிறவங்க எல்லாம் சாவடிச்சுட்டு தான் நீ சாவ, இதுக்கு சொல்றாங்க எது சொல்றாங்கன்னு கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு கோச்சிட்டு போய் நின்றாருங்க. உடனே இவர் அழுவ ஆரம்பிக்கிறாரு. சாரிடா ஆச்சாரி, உன்னை வர வச்சு உன்னை காயப்படுத்திட்ட அப்படிங்கும் போது, அப்ப நீ தான் லவணன் கிட்ட சொல்லி என்ன வர வச்சே அப்படிங்கும் போது, ஆமாடா, ஆனா என் பையன் எப்ப பார்த்தாலும் என் மேல ஹேட்டை தான் பரப்பிட்டு இருக்கான், குறை மாசத்துல பிறந்தவனாச்சே செல்லம் கொடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா இருக்கிறான், இல்லாது பொல்லாதெல்லாம் பரப்பிட்டு இருக்கான் அப்படிங்கும் போது, அத்தோடு நீ எதுக்காக என்ன வர சொன்ன, என்ன பேசணும் அப்படின்னு கேட்கும்போது, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஆச்சாரி, நான் இவ்வளவு நாள் சாகாம இருக்கிறது உங்க எல்லோருக்குமே ஆச்சரியமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதற்கான காரணம் என்ன தெரியுமா, என்ன ஒரு டீமன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, என்னடா நெய்யி நெய்யின்ற அப்படின்ற மாதிரி இந்த ஆச்சாரி பாத்துக்கிட்டு இருப்பாரு. கோவப்படாத ஆச்சாரி, நானே விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாருங்க. சந்தேகம் அப்படின்ற ஒரு டீமன் வந்து இவரை பிடிச்சிருக்குதான், இவருக்கு இருக்கிற சந்தேகம் அப்படின்ற விஷயம் கிளியரானா மட்டும்தான் இவருனால சாக முடியுமா, அது வரைக்கும் அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ற வரைக்கும் இவரை உயிரோட வச்சு சித்திரவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உனக்கு என்னடா சந்தேகம் அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாத்தையும் அவன் இங்கதான்டா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, யாரு கேட்கறா அப்படின்னு கேட்டா, பைத்தியக்கார மாதிரி இவர் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறாரு. அந்த டோர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓபன் பண்ணி, எனக்கு தெரியும்டா நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும், தைரியமான ஆளா இருந்தா என் முன்னாடி வாடான்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம இவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாருங்க. யார பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆச்சாரி டென்ஷன் ஆகுறாரு. அப்பதான் ராமப்பா சொல்றாரு, நான் இந்த குசுமனை பத்தி தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த குசுமனை பத்தின சந்தேகம் என் மண்டைக்குள்ள இருக்கு, அந்த சந்தேகம் தீர்ற வரைக்கும் என்னால சாக முடியாது, என்னுடைய உடல் அழுகுனாலும் உடல் உறுப்புகள் செதஞ்சே போனாலும் என்னோட ஆத்மா இந்த ஜாடியில அடைக்கப்பட்டிருக்கு, என்னுடைய சந்தேகம் அப்படின்றது கிளியரானா மட்டும்தான் இந்த ஜாடியில இருந்து என்னோட ஆத்மாக்கு விடுதலை கிடைக்கும், என்னோட சந்தேகத்தை கிளியர் பண்ணி எனக்கான விடுதலை கொடுடா அப்படின்ற மாதிரி தன்னோட நண்பன் கிட்ட இந்த ராமப்பா கேக்குறாருங்க. அது என்ன சந்தேகம் என்னன்னு இப்பதாங்க நமக்கு கிளியரா தெரியுது. இந்த ராமப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு 2 பசங்க. முத பையனோட பேரு லாவணன், 2வது பையன் பேரு தான் குசுமன். குசுமன் பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஆனா குசுமன் பிறந்ததுல இருந்தே இந்த ராமப்பாக்கு அது தனக்கு பிறந்த பையன் இல்ல அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. பட் அதை
அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் இறந்து போயிட்டா. இப்ப பாத்தீங்கன்னா அவன் எனக்கு பிறந்தவனா அப்படின்றத நீ கண்டுபிடிச்சு தரணும். என்னோட பிளட் எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை தானே கடிச்சுக்கிறாருங்க. இந்த ஆச்சாரி டென்ஷன் ஆயிடுறாரு. லூசு பாயிலே இப்படி எல்லாம் பிளட் எடுத்துட்டு போக கூடாது. அது மட்டும் இல்லாம உன்னோட பிளட் இருந்தா மட்டும் பத்தாது, நம்ம யார சந்தேகப்படுறோமோ அவங்களோட பிளட்டும் தேவைப்படும், குசுமனோட பிளட்டும் தேவைப்படும். 8 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பையனோட பிளட் நம்ம எங்கன்னு போய் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த ஆச்சாரி கேக்குறாருங்க. என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றி தர அப்படின்னு நீ சொல்லிருக்க, அப்ப நிறைவேற்றி தரமாட்டியா அப்படின்னு கேட்க, டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்றது இப்பதான் இந்த உலகத்துக்கு புதுசா வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம்னா உலகத்துக்கே இதெல்லாம் தெரியும் அப்படிங்கும் போது உலகத்துக்கு தெரியாம இதை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா, இதுக்கு பின்னாடி மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு, போலீஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குடா அப்படின்னு சொன்னா ராமப்பா கோவப்பட்டு நீ கிளம்புறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஆச்சாரியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஆச்சாரி அந்த ரூமை விட்டு வெளியில வந்தா அதே ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா கடைசியில இன்னொரு ரூம் இருக்குதுங்க. அந்த ரூம்ல தான் ராமப்பாவுடைய மனைவி இருக்காங்க. ராமப்பா எப்படி ரூமுக்குள்ள பூட்டிக்கிட்டு வெளியில வராம இருக்கிறாரோ அதே மாதிரி ராமப்பாவுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரூமை பூட்டிக்கிட்டு வெளியிலேயே வரமாட்டேன்றாங்க. அவங்க ரூமை விட்டு வெளியில வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களோட 2வது பையனான குசும்பன் செத்ததுக்கு காரணம் தன்னோட கணவர் தான் அப்படின்னு கணவர் மேல இருக்கக்கூடிய கோவத்தின் காரணமா இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 8 வருஷமா அந்த ரூமுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த அச்சம்மா தான் சாப்பாடு கொடுக்கறது பாத்துக்கிறதுன்னு இவங்க 2 பேர்த்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆச்சாரி போய் சொல்றாரு, ஏமா தயவு செஞ்சு உன்னோட புடிவாதத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவன் மேல கொஞ்சம் அன்பையும் பாசத்தையும் காமிச்சினா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னா பட்டுன்னு அவங்க டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கோவப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து இவங்க பையன் கிட்ட பேசலான்னு பார்த்தா பையன் அவங்க அப்பா மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு இந்த அரண்மனையில் இருக்கிறதுக்கே பிடிக்கலங்க. இந்த மாதிரி அப்பா அம்மா இருந்தா எந்த பையன் தான் இருப்பான் சொல்லுங்க பாக்கலாம். இவனும் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு முயற்சி எடுத்திருந்திருப்பான், எந்த முயற்சி பலன் அளிச்சிருந்திருக்காது. அம்மா ஒரு பக்கமும் அப்பா ஒரு பக்கமும் இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இங்க இருக்கணும், நானும் அமெரிக்கா போலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் அங்கிள் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டா இன்னும் 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து பத்துகள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுக்கிட்டு அமெரிக்கால போய் எவனோ ஒரு வெள்ளக்காரனுக்கு வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க, யோசிச்சுதான் பேசுறியா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் அமெரிக்காக்கு அவன் போக கிடையாது, இருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அமெரிக்காக்கு போறதா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆச்சாரி சொல்றாரு, நானும் உன்னை சின்ன வயசுல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், எல்லாரும் மேலேயும் நீ விருப்பத்தா காமிச்சுக்கிட்டு இருக்க, உங்க அப்பா அம்மா மேல உனக்கு பாசமே இல்லையாடா அப்படின்னு கேட்டா, உங்களை மாதிரி எனக்கு ஓப்பனா பாசத்தை வெளிப்படுத்தவெல்லாம் தெரியாது அங்கிள், என்னோட பாசத்தை எப்படி வெளிப்படுத்திட்டு இருந்தேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது, அவங்கள பத்திரமா பாத்துக்கிறது, அவங்க ஏதாவது கஷ்டப்படும் போது உதவி செய்யறது, இப்படிதான் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நாளாக எனக்கே எங்க அப்பனோட கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிடலான்ற லெவலுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குது, அளவுக்கு அந்த ஆள் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவன் கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மாடியில இருந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாரு நம்ம ராமப்பா. இப்போ பைத்தியக்கார மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா இந்த ராமப்பா, இவர் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இவருக்கான ஒரு பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காட்டுறாங்க. 1960கள் காலகட்டத்துல தலைவன் ஒரு ஸ்மார்ட்டான ஆளுங்க. அந்த காலத்திலேயே உலகம் சுற்றும் வாலிபன், ஒரே நாட்டுல இருக்கவே மாட்டாருங்க, கொஞ்ச நாள் இந்த நாட்டுல இருப்பாரு, அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டுக்கு போயிருவாரு, குடிக்கிறது என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை அனுபவிச்சு வாழக்கூடிய ஒரு ஆள் தாங்க இந்த ராமப்பா. சொத்துக்கெல்லாம் கொட்டி கிடக்குது, அரசு குடும்பம் வேற, காசுக்கெல்லாம் பஞ்சமே இல்ல, மனுஷன் வாழும் போதே சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த டைம்ல தான் ராமப்பாவுடைய குடும்பம் பாத்தீங்கன்னா ஆச்சாரி கிட்ட, உன்னுடைய நண்பன் நாடு நாடா சுத்திக்கிட்டு இருக்கான்ப்பா, தயவு செஞ்சு அவன் எங்க இருக்கிறான் எந்த நாட்டுல இருக்கிறான்றத கண்டுபிடிச்சு திரும்ப வீட்டுக்கு கூட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஆச்சாரியும் தன்னோட நண்பனை தேடி நாடு நாடா சுத்தி இருந்திருக்காருங்க. ஃபைனலி ஒரு இடத்துல பாத்துட்டாரு. உன்னை வீட்டுக்கு கூட்டு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க, வீட்டுக்கு வந்து சேர்றா அப்படின்னு சொன்னா, நான் உலகம் சுற்றும் வாலிபன்றா, வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும், நான் வீட்டுக்கு திரும்ப வர ஐடியாலேயே இல்ல, என்ன கூட்டிட்டு போறதுக்கு எந்த சதியும் பண்ணாத, நீ முத கிளம்பு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறாருங்க. ஆச்சாரி ஒரு வார்த்தை கேட்கிறாரு, ஏண்டா உங்க அப்பாவோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ராமப்பாக்கு திக்குனா இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவை பார்த்தே கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சுங்க அவருக்கு. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். அச்சம்மாவும் அச்சம்மாவுடைய மருமகளும் பாத்தீங்கன்னா ராமப்பாவுடைய ரூம்குள்ள கதவை தட்டிட்டு நுழையறாங்க. பார்த்தா ராமப்பாவை காணோம். அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அவர் கண்ணு முன்னாடி இருந்தாருன்னா ரூமை கிளீன் பண்ணவே விட மாட்டாரு. அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம ரூமை கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு மடமடன் கிளீன் பண்ணுவாங்க. அப்ப அச்சம்மாவோட மருமக கேப்பா, என்னத்த ரூமுக்குள்ள பூசணிக்காலாம் முளைச்சிருக்கு, நான் வேணா உன்னை எடுத்துக்கவா அப்படின்னு கேட்க, கொன்னே போட்டுருவாரி, அதை அங்கேயே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் டோர் கிட்ட போயிட்டு, நீங்க கேட்ட சாவி எங்க வைக்கிறங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியில போயிருவாங்க. ஆக்சுவலா அந்த சாவி குசும்பனுடைய ரூம் சாவியாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு எதனால குசும்பனுடைய ரூம் சாவியை கேட்டாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மகனுடைய நினைப்பு வந்துருச்சு போல. அவர் பார்க்கதான் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி, ஆனா நம்ம குசு குசுன்னு பேசினா கூட அவருக்கு நல்லா கிளியரா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. உடனடியா ராமப்பா ரெடி ஆகுறாருங்க. அந்த சாவி எடுத்துட்டு போய் அந்த ரூம் ஓபன் பண்றாரு. அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய பழைய சீப்பு பொருட்கள் அது எல்லாத்தையுமே செக் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம விண்டோ ஓபன் பண்ணி எந்த இடத்துல இந்த குசுமனை புதைச்சாங்களோ அந்த இடத்துல ஒரு மரத்தை நட்டு வச்சிருப்பாங்க, அதையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. இதெல்லாம் எதனால கவனிக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளட் தான் வேணும்னு இல்ல, ஹேர் சாம்பிள் கிடைச்சா கூட அதை வச்சு மேட்ச் பண்ண முடியும் இல்லையா, அதுக்காக தான் இவர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காருங்க. நாம நினைப்போம் இவர் அந்த காலத்து ஆளு, இவருக்கு பெருசா நாலேஜ் எல்லாம் இருக்காது அப்படின்ட்டு. படிச்சவர் தாங்க, எல்லாமே தெரிஞ்சவர் தான். அங்க கட் பண்ண இந்த கதை பிளாஷ்பேக்கு போகுதுங்க. ஆச்சாரி வந்து சொல்லிட்டு போயிருந்தார் இல்லையா, உன்னுடைய அப்பா முகம் உனக்கு ஞாபகம் இருக்காடா, உங்க அப்பா சாவ கடந்துகிட்டு இருக்காரு, சாவறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, என்னமோ ஒழுங்கா அரண்மனைக்கு வா அப்படின்ட்டு. சரின்னு கேட்டு இவரும் இந்த அரண்மனையை நோக்கி வந்துகிட்டு இருப்பாருங்க. அந்த போனாலயம் இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாவும் பாக்குறதுக்கு
பாக்குறதுக்கு அழகாவும் இருக்குங்க. வெல் மெயின்டைன் பண்ணி இருந்திருப்பாங்க. கார்ல வந்துகிட்டு இருக்கும்போதே டிரைவர் கேட்பாரு, என்ன சார் சிங்கிளா வரீங்க அப்படின்ட்டு. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, டாக்டர் ஆச்சாரி இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த குடும்பத்துக்கிட்ட ராமப்பாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனோட கல்யாணத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. ஆச்சாரி இந்த குடும்பத்தை சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்லி இருந்திருக்காரு அப்படின்றது தெரிய வருதுங்க. ஆக்சுவலா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வாரிசை பெத்து இந்த லெகசியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். திருமண வயதாகியுமே பையன் கல்யாணம் ஆகாம சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் குடும்பத்தினர்களுக்கு தெரிஞ்சுனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு ஆச்சாரி பொய் சொல்லியிருப்பாருங்க. இப்ப கார்ல வந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு இந்த போனாலயத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பா. நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணு சொல்லுவா, சித்தப்பா அப்படின்ற பெரியவரை பாக்குறதுக்காக ஹோம் நர்ஸா நான் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. சித்தப்பா என்னோட அப்பா தான், இருந்த அரண்மனைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியதா இருக்கும், கார்ல இருக்கவங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு போறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. ராமப்பாவுடைய அப்பா உடல்நிலை வந்துட்டு ரொம்பவே மோசமா இருந்துட்டு இருக்குங்க. பக்கத்துல இருந்து சின்ன வயசுல அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே இந்த ராமப்பா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பக்கத்துல இருந்து ரேணுகா பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராமப்பாவை பாக்குறதுக்காக அச்சம்மா வருவாங்க. இந்த அரண்மனையும் சரி சுத்தி இருக்கக்கூடிய இடங்களும் சரி அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பிளாக் காஃபி வேணும் அப்படின்ற மாதிரி ராமப்பா கேட்பாங்க. அச்சம்மாக்கு பிளாக் காஃபி போட தெரியாது. சரின்னு கேட்டுட்டு கிச்சனுக்கு போயிருவாங்க. அதே சமயம் ரேணுகாவை பார்த்துட்டு இது யாரு அப்படின்ற மாதிரி டிரைவரும் அச்சம்மாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வரும், இந்த மாதிரி சித்தப்பா அதாவது ராமப்பாவுடைய அப்பாவை பாக்குறதுக்காக வந்த ஹோம் நர்ஸ் அப்படின்ட்டு. அப்ப அச்சம்மா ரேணுகா கிட்ட பேசும்போது ரேணுகாவும் அச்சம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. அச்சம்மா கிட்ட ரேணுகா பாத்தீங்கன்னா எனக்கான ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்டி அப்படின்ற மாதிரி அச்சம்மா சொல்லிடுவாங்க. என்ன வாடி போடி வா போன்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டா ரேணுகா சொல்லிடுவாங்க. சரிமா நான் உனக்கான ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு இந்த பிளாக் காஃபி போடுறது எப்படின்னு தெரியாது, சொல்லி தருவியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆளை யூஸ் பண்ணலனாலே அது பிளாக் காஃபி தானே அப்படின்ற மாதிரி அச்சம்மாக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ராமப்பாவும் டாக்டர் ஆச்சாரியும் பாத்தீங்கன்னா வெளியில போய் உட்காந்துட்டு நிறைய பேசுவாங்க. உலக அரசியல் பேசுவாங்க, உள்ளூர் அரசியல் பேசுவாங்க, உள்ளூர்ல இந்த ஜாதி மத வேறுபாடு எப்படி இருக்குன்னு பாப்பாங்க, வச்சு அரசியல் பண்றத பத்தியும் பேசுவாங்க. 1960ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த உலகமே முன்னேறிடுச்சு, இன்னுமே ஜாதி மத அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இன்னும் காலங்கள் கடந்து 2020ல கூட இந்த அரசியல் நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரேணுகா டீ கொண்டு வருவாங்க. அப்பாவோட உடல்நிலை இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு, ஆனா பிளட் பிரஷர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹோம் நர்ஸ் ரேணுகாக்கு ஒருத்தவங்களோட கைரேகையை வச்சு அவங்களோட ஆயில பிரெடிக்ட் பண்ற டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்தோட கைரேகையும் பாப்பாங்க. அப்ப ரேணுகா சொல்லுவாங்க, எனக்கும் டாக்டர் ஆச்சாரிக்கும் கைரேகை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, ஆனா உங்களுக்கு ஆயில் ரேகை அப்படின்றது பாதிலே கட்டா இருக்கு, உங்களுக்கு ஆயுசு கம்மி அப்படின்ற மாதிரி ரேணுகா சொல்லுவாங்க. அந்த ஆயுசை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஹெல்தியா இருந்தா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ராமப்பா சொல்லுவாரு, உங்க 2 பேர்த்தோட கையிலுமே ஆயில் ரேகை அப்படின்றது ரொம்ப சின்னதா தான் போகுது, ஆனா எனக்கு பாத்தீங்களா அப்படியே பிராடா போய் பாதியோட கட் ஆகுது, which means நான் வாழ்ற வாழ்க்கையை கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு வாழ்வேன் சாவேன், ஆனா நீங்க வாழ்க்கை முழுக்க இவ்வளவு என்ஜாய் பண்ணியெல்லாம் வாழ மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவாருங்க. அதுக்கப்புறம் இவர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாருங்க. அப்போ இந்த ஹோம் நர்ஸ் ரேணுகாவை கூப்பிட்டு, நீ ராமப்பா கூட இவ்வளவு க்ளோஸா பேசுறது பழகிறதெல்லாம் ஒன்னும் எனக்கு சரிப்பட்டு வரல, அதனால அவங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல ரேணுகாக்கு கோவம் வருது. நான் எப்போதுமே நானா தான் இருப்பேன், யாருக்காகவும் என்ன மாத்திக்க மாட்டேன், என்ன அவரு கூட பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு அப்படின்ற மாதிரி ரேணுகா ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ராமப்பாக்கு அம்மா கிடையாதுங்க. சின்ன வயசுல இவர் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராமப்பாவோடைய அப்பாவும் சிங்கிள் பேரண்டா இருந்து இவர் வளர்த்திருந்திருக்காருங்க. பிரசன்ட்ல ஹோம் நர்ஸா வந்த ரேணுகா பாத்தீங்கன்னா ராமப்பாவோட அப்பாவை பத்திரமா பாத்துக்கிறாங்க. இதன் மூலமா இவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படின்றது இன்னும் ஜாஸ்தி ஆகுது. நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ராமப்பாக்கு இந்த ரேணுகாவை பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. லைட்டா காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்குது. ரேணுகாவும் பாத்தீங்கன்னா அமைதியான பொண்ணெல்லாம் கிடையாது, எப்போதுமே துருதுருனே இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த அரண்மனையும் சுத்தி இருக்கக்கூடிய இடங்களையும் ரேணுகா எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்ல இவர் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரூமுக்கு நம்ம ராமப்பாவை கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அவர் நெஞ்சில கை வச்சு அப்படியே தூங்கிட்டு இருப்பாருங்க. அவரோட கைய பெட் மேல வச்சுட்டு இவங்க வெளியில போயிருவாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அவரோட கையை எடுத்து நெஞ்சில வச்சுக்குவாருங்க. இது வந்து அவரோட பிளட் லைன்லயே இருக்குது. இங்க இருக்கக்கூடிய போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் பாருங்களேன். இந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய உங்களுடைய தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், பூட்டன் எல்லோருமே போட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது நெஞ்சில இந்த மாதிரி கை வச்சுட்டு தான் நின்னுட்டு இருக்காங்க. இது உங்களோட சிக்னேச்சர். இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரேணுகா சொல்லுவாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ராமப்பாக்கு ரேணுகா மேல காதல் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ராமப்பாவோட அப்பா சித்தப்பா இறந்து போயிடுறாருங்க. அவர் இறந்து போன உடனே ரேணுகாவோட வேலை முடிஞ்சது இல்லையா, அவங்க பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாருங்க. ஒரு ரேணுகாவை மீட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணி உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்ட்டு. ஆனா ரேணுகா சொல்லிருவாங்க, உங்களுக்கு என் மேல இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு உங்க மேல எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது, அது மட்டும் இல்லாம என்னோட மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இவர் வீட்டுக்கு வந்துட்டு மனமுடிஞ்சு போய் நின்னுட்டு இருப்பாருங்க. அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய முன்னோர்கள்லாம் இவர் பார்த்து கோவப்படுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் இவருக்கு இமேஜினேஷன்ல தெரிய ஆரம்பிக்கும். இவர் போய் பெட்ல படுத்துருவாரு. அங்க கட் பண்ணா இவருடைய பாட்டன் பூட்டன் முன்னோர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா
ராமப்பாவோடைய அப்பாவை பயங்கரமா திட்டுற மாதிரி நமக்கு தெரிய வரும். நீ எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா செத்து போன? உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வாரிசு வந்ததுக்கு அப்புறம் தானே நீ வந்திருக்கணும். நீ பாதிலேயே வந்ததுனால உன் பையன் யாரையுமே கல்யாணம் பண்ணாம இந்த வம்ச விருத்தி அடையல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு நம்ம ராமப்பாவுடைய முன்னோர்கள் எல்லாருமே ராமப்பாவுடைய அப்பாவை பயங்கரமா திட்டி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டுன்னு ராமப்பாவுடைய கண்களுக்கு முன்னோர்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. யாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்பவே பயப்படுறாரு. நாங்க தாண்டா உன்னோட முன்னோர்கள், நீ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்காம இருக்க அப்படின்னு கேட்டா நான் வந்துட்டு உலகம் சுத்தும் வாலிபன், இந்த பிரபஞ்சத்தோட சொந்தக்காரன் அப்படின்னு டைலாக் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நிப்பாட்றா, முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வம்சத்தை விருத்தி அடைய வைக்கிறதுக்கான வழியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னோர்கள்லாம் பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி மீச வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பாட்டு பாடி ராமப்பாக்கு புரிய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ராமப்பா கண்ணு முழிக்கிறாரு. எழுந்திருச்சதுல இருந்து நிக்கிறது, நடக்கிறது, பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க மாதிரியே பண்றாருங்க. அதுவும் குறிப்பா அவங்களுக்குன்னு பிரத்யேகமா செய்யப்பட்ட அந்த ஆடைகளை அணிஞ்சுக்கிறாரு. அந்த ஆடையோடய தன்னுடைய நண்பனான டாக்டர் ஆச்சாரிய மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாருங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ராமப்பாவை விசித்திரமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. டாக்டர் ஆச்சாரி கேட்பாரு, என்னடா இது கெட்டப் அப்படின்ட்டு. டே, கெட்டப்பும் கிடையாது, செட்டப்பும் கிடையாது, இனிமேல் இப்படித்தான், நான் இப்படிதான் இருப்பேன், என்னோட வம்சாவளி ஆண்டாண்டு காலமா இப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல. சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்டா, நீ அனுப்பிச்சு வச்ச ரேணுகா எங்க அப்படின்னு கேட்க, ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஆச்சாரிய ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. ரேணுகாவை எப்படி கல்யாணம் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் காட்டாம இந்த கதை மறுபடியும் பிரசன்ட்க்கு வருதுங்க. ராமப்பாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஆச்சாரிக்கு கால் வருது. அச்சம்மா தான் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. விளையாட்டு பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நீங்களே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆச்சாரி ரூம்குள்ள போனா வழக்கம் போல தன்னந்தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. போன வாட்டி மகாபாரத கதாபாத்திரங்கள், இந்த வாட்டி சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் வந்திருக்காங்க போல, அவங்க கூட எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆச்சாரி டைரக்டா பாயிண்ட்க்கு வந்துடுறாரு. என்ன எதுக்காக வர சொன்ன அப்படின்ட்டு. அங்க பாரு உனக்காக என்ன வச்சிருக்கான்னு அப்படின்னு கை காட்ட, அதை பார்த்த டாக்டர் ஆச்சாரி பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாருங்க. அது என்ன ஏது அப்படின்றத விஷுவலா நம்ம கிட்ட காட்டவே மாட்டேன்றாங்க. நமக்கும் பயங்கர கியூரியாசிட்டி இருக்குது. கட் பண்ணா நேத்து ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய இவருடைய பையன் அந்த குசும்பன் இருக்கிறான் இல்லையா, அவன் அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருந்து வெளியில வரான். ராமப்பாக்கு தான் ஹாலுசினேஷன் உருவாகுமே, சுத்தி இருக்கக்கூடிய சுவர்கள் ஜன்னல்கள்லாம் அவர் சுத்தி சுத்தி வர மாதிரி தெரியுது. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு குசும்பன் பேச ஆரம்பிக்கிறான். யாருக்கு யாருடா அப்பா, நீ எவனுக்கு பிறந்தவனோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாருங்க. அந்த பையன் கேட்கறான், எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை நீ தேடிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னால மட்டும் தான் உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கும் போது, உதவி செய்யடா, எனக்கு உன் சம்பந்தப்பட்ட பொருள் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பையன் ராமப்பாவை அந்த போட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறான். அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் காமிச்சு இது யாரு அது யாரு அப்படின்னு கேட்கறான். அதுக்கெல்லாம் இந்த ராமப்பா விளக்கம் கொடுக்கறாரு. இவரு என்னுடைய அப்பா, இவரு என்னுடைய தாத்தா, இவரு என்னுடைய தாத்தாவுடைய அப்பா, பாட்டன் பூட்டன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரே தவிர எந்த இடத்துலயுமே அவருடைய பையன் குசும்பனை உறவு கொண்டாட விடமாட்டேன்றாரு. இவர் எனக்கு அப்பா, எனக்கு தாத்தா, என்னுடைய பாட்டன் பூட்டனே தவிர உனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, ஏன்னா நீ எனக்கு பிறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையனை பேசுறாருங்க, கஷ்டப்படுத்துறாரு. நீங்க கடைசி வரைக்கும் மாறவே மாட்டீங்களா, இங்க இருந்தா உங்க மூளை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திரும்பவும் அந்த போட்டோ ஃப்ரேம்குள்ளேயே போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த ராமப்பா என்ன பண்றாருன்னா, தன்னோட பையனான இந்த லவனாவை வர சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாரு. இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரே அப்படின்னு யோசிச்சா, அப்பதான் இந்த ராமப்பா சொல்றாரு, ஆக்சுவலா என் பையன் குசும்பன் செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இந்த அரசு மரியாதையெல்லாம் கொடுக்காம தானே புதைச்சோம், அதாவது அவனோட தலையில இந்த தலப்பாகையெல்லாம் வச்சுதான் வந்து புதைக்கணும், பட் அதெல்லாம் வச்சு புதைக்காம விட்டதுனால அவன் தினம் வந்து எனக்கு ஏன் அரசு மரியாதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தூங்க விடாம பண்றான், அதனால அவனோட கல்லறைய நீ தோண்டு, சோ அவனுக்கு வந்து அரசு மரியாதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் ஆளுங்களை எல்லாம் வச்சு அவனை புதைச்ச இடத்த பாத்தீங்கன்னா இவங்க தோன்றாங்க, ஒரு சுரங்க பாதை மாதிரி உருவாக்குறாங்க. இந்த ராமப்பா பாத்தீங்கன்னா அரசு மரியாதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ள சுரங்கத்துக்குள்ள இறங்கி போறாருங்க. பார்த்தா அவன் புதைக்கப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கா. அவனோட எலும்பு கூடு தான் அந்த இடத்துல இருக்குது. அங்க இருக்கிறவங்களுடைய கண் பார்வைக்கு தலையில தலப்பாலாம் வச்சு அரசு மரியாதை செலுத்துற மாதிரி பண்ணிட்டு வந்துடுறாருங்க. பட் உண்மையிலேயே அங்க என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அந்த பையனுடைய பல்லு, எலும்பு துண்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்டுக்காக எவிடன்ஸ் சேகரிக்கிறதுக்காக தான் கைஸ் போயிருந்திருக்காரு. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல டாக்டர் ஆச்சாரி கிட்ட இந்த பல்லு எலும்பு துண்டை தாங்க காமிச்சிருந்திருப்பாரு. இதை பார்த்து தான் டாக்டர் ஆச்சாரி பயங்கர ஷாக்கா இருந்திருப்பாரு. என்னடா இவன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு பல்லாருன்னு ஒரு அற விட்டுருவாரு. ஏண்டா இது என்ன பிளாக் மேஜிக் விஷயமா, இந்த பல்லுகள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி மெடிக்கல் சயின்ஸ் ஒன்னு இருக்கு, ப்ராசஸ் ஒன்னு இருக்கு, நிறைய இருக்குடா, எடுத்தோம் கவுத்தோம் எல்லாம் பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. பட்டுன்னு இந்த ராமப்பா சொல்றாருங்க, நீ என்ன அரைஞ்சிட்டல்ல, அவனை சந்தேகப்பட்டேன், இவனை சந்தேகப்பட்டேன், எவனையோ நான் சந்தேகப்பட்டேன்டா, ஆனா இத்தனை நாள் என் கூடயே இருக்கக்கூடிய உன்னை சந்தேகப்படாம விட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குசும்ப தனக்கு பிறக்கல, தன்னோட நண்பனுக்கு பிறந்திருக்கான் அப்படின்னு கூடவே இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனான டாக்டர் ஆச்சாரியை அவர் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாருங்க. ஆச்சாரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆச்சாரியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருங்க. அந்த கண்ணீர் துளியை கூட எடுத்து உன்னால ஏதாவது டெஸ்ட் பண்ண முடியுமா, தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த ராமப்பா யோசனை பண்ணுவாருங்க. வெளியில வந்து இவர் கதவை லாக் பண்ணிடுவாரு. பார்த்தா வெளியிலேயே இந்த ராமப்பா
ராமப்பாவுடைய பையன் லாவணா நின்னுகிட்டு இருப்பான். அவனுக்கும் பாத்தீங்கன்னா டாக்டர் ஆச்சாரியா மேல பயங்கர கோவம் வருது. என் குடும்பத்துக்குள்ள குட்டையை கிளப்பிட்டியா, உன்னாலதான் எங்க அப்பா மனநல பாதிக்கப்பட்டான் போல அப்படின்ற மாதிரி இந்த லாவணாவும் ஆச்சாரியாவை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரூமுக்குள்ள ஒரே சத்தம். டக்குன்னு உள்ள போய் பார்த்தா இவரு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாரு. ராமப்பாவை டாக்டர் கிட்ட பேசி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி இவரோட டைம் முடிஞ்சு போச்சு, ஒவ்வொரு நாளும் இவர் போனஸ் வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட இப்ப சாவர நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்காரு, இனி இருக்கக்கூடிய காலங்கள்ல அவரை ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, அவருக்கு பிடிச்சதை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ணிடுறாருங்க. நம்ம ராமப்பாக்கும் ராஜா மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு நல்லபடியா பெட்ல படுக்க வச்சு தூங்க வைக்கிறாங்க. அங்க கட் பண்ண இந்த அரண்மனைக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு வழக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. வீட்டுல லவனா இருக்கிறான். அதே சமயம் அச்சம்மா கிட்ட நீங்க போயிட்டு என்னோட ஜீப்ல ஒரு ஆள் இருப்பான், அவனை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா டாக்டர் ஆச்சாரியாவும் அந்த இடத்துக்கு வராரு. ஆச்சாரியா கிட்ட பேசிட்டு இதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் இங்க வந்திருக்காரு அப்படின்ற கதையை சொல்றாருங்க. அதாவது ராமப்பாவுடைய பையன் குசுமா இருக்கிறான் இல்லையா, அந்த குசுமா வந்துட்டு ராமப்பாவுடைய பயாலஜிக்கல் சன் கிடையாது, மைக்கேல் அப்படின்ற ஒரு நபருடைய பயாலஜிக்கல் பையனா. அந்த மைக்கேலோடைய மனைவி 100 ரூபாய் வாங்கிட்டு இந்த ராமப்பாக்கு அந்த பையனை வித்துட்டாங்களாம். இப்ப அவரு கிளைம் பண்றதுக்காக கேஸ் கொடுத்திருக்கிறதா தகவலுங்க. டாக்டர் ஆச்சாரி என்ன சொல்றாருன்னா, இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து ஒரு ராங்கான கம்ப்ளைண்ட், குசும்பன் வந்து எங்க ராமப்பாவுடைய பையன் தான், இவன் ஏதோ காசு பறிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஃபேக் கேஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது லவனா குறுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இல்ல அதுல பாதி பொய் இருக்குது பாதி உண்மை இருக்கு அப்படின்ட்டு டாக்டர் ஆச்சாரியாவையும் சந்தேகப்பட்டு இவன் பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ராமப்பாக்கும் ரேணுகாக்கும் திருமணமாயி முதல் குழந்தை லவனா பிறக்கிறான். லவனா பிறந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த குசும்பன் பிறக்கிறான். குசும்பன் பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, குசும்பன் பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி கலரா இல்லங்க, அவன் கொஞ்சம் கருப்பா இருந்திருக்கான். இந்த குழந்தை தனக்கு பிறந்த குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா இந்த குசுமன் மேல தன்னோட மனைவி மேல நம்ம ராமப்பாக்கு சந்தேகம் அப்படின்றது வந்திருக்குதுங்க. மொத்த பாசத்தையும் பெரிய பையன் கிட்ட மட்டும் தான் காட்டுவாரே தவிர அந்த சின்ன பையன் கிட்ட காட்டவே மாட்டாரு. குசுமன் பிறந்த நேரம் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த பிசினஸ் மூலமா கிட்டத்தட்ட 20 இருந்து 25 கோடி டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு இவரோட லைஃப் அப்படின்றது உயர ஆரம்பிக்கும். அப்ப கூட டாக்டர் ஆச்சாரியா அப்பப்ப சொல்லுவாரு, இந்த குசுமன் பிறந்த நேரம் தான், அவன் பிறந்ததுனால தான் உன்னோட வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்லதாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஒரு நாள் ராமப்பா முடிவு எடுக்கிறாருங்க. இவரோட பிஸ்கெட் ஃபேக்டரியில இருந்து வெளியில வர பிஸ்கெட் பாக்கெட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பையனோட போட்டோவை போடலாம் அப்படின்ட்டு. ஆச்சாரி சொல்லுவாரு, உன் பையன் குசுமம் பிறந்த நேரம் தான் உனக்கு எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருக்குது, பேசாம அவனுடைய போட்டோவையே நீ அந்த பிஸ்கெட் பாக்கெட்ஸ்ல போடு அப்படின்ட்டு. இவருதான் குசுமம் பிறந்ததுல இருந்தே அந்த குழந்தை தனக்கு பிறந்தது இல்ல அப்படின்னு மனைவியும் குழந்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு பாசத்தையும் கொடுக்க மாட்டாருங்க, பார்ஷாலிட்டி பயங்கரமா பாப்பாரு. லாவணனை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. லாவணனை வச்சு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கா குசுமனை கூட்டிட்டு வருவாங்க. இவனும் போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறான். போட்டோ ஷூட் பண்ண முடியுமான்னு கேட்க சரி வந்து நிக்க சொல்லு அப்படிங்கும் போது இவனுக்கு அவ்வளவு சந்தோஷங்க. மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வந்து நிப்பான். ஆனா வேணுனே பாத்தீங்கன்னா இந்த ராமப்பா இந்த குசுமனை மிரட்டி அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் பொங்கிட்டு வந்து பயத்துல போஸ் கொடுப்பான். அப்ப எடுத்த போட்டோ தாங்க இப்ப இருக்கக்கூடிய ஃப்ரேம்ல இருக்கிற போட்டோ. லாவணா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிப்பான். ஆனா குசுமனை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாருங்க. நீ படிச்சவ தானே, வீட்டுல இருந்தே அவனுக்கு பாடம் கத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தாருன்னா லாவணனுக்காக வேணுங்கிறத வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஆனா குசுமனுக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வர மாட்டாரு. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களாப்பா அப்படின்னு ஆசையா கேட்டா உங்க அண்ணன் யூஸ் பண்ணதே நீ யூஸ் பண்ணு போ அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுருவாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ராமப்பா ரேணுகாவை அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறத இந்த குசுமன் பாத்துருவான். தன்னுடைய அண்ணன் கிட்ட போயிட்டு ஏன்னா எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, அதுவாடா நீ வந்து நம்ம அப்பாவுக்கு பிறக்கல, வேற யாருக்கோ தானே பிறந்திருக்க, அதனாலதான் அப்பா அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல இந்த குசுமனுக்கு விவரம் கொஞ்சம் தெரியுது. கோவம் வருது. அவங்க அண்ணனை போட்டு பொலவலன்னு பிளந்துடுறான். இதை பாத்தீங்கன்னா ராமப்பா பார்த்துட்டு வந்து என் பையனையே அடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிரிச்சு விட்டுறாருங்க. இந்த பையனை ஒரு பொருட்டாவே எடுக்கிறது இல்லைங்க. தினம் இவன் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்குறான், ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் லவனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போய் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பான். அவன் கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டை இந்த ராமப்பா கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. ஆனா குசுமனை சேர்த்துக்கவே மாட்டாங்க. இவன் ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு என்ன நினைச்சானே தெரியல, நாம ஏன் அவங்களுக்கு பாரமா இருக்கணும், நம்மளால ஏன் தன்னோட அம்மாவை அப்பா அடிக்கணும், நம்மளால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேணாம், நம்ம இந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆத்துல போய் குதிச்சிருவாங்க. விளையாடிட்டு இருந்த பசங்க பார்த்து இந்த விஷயத்த ராமப்பா கிட்ட சொல்ல ராமப்பா ஓடி வருவாரு. ஆனா இறங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்க அந்த குளத்துல இறங்குவாங்க. பார்த்தா இவன் செத்தே போயிருவாங்க. அந்த இடத்துக்கு வந்த ரேணுகா பாத்தீங்கன்னா, உங்களாலதான் என் பையன் செத்து போனா, என் பையனை குறை சொல்லியே அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி சாவடிச்சிட்டீங்க அப்படின்னு அழுதுட்டு போய் ரேணுகா கதவை லாக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ரேணுகா அந்த கதவை விட்டு வெளியில வந்திருக்கவே மாட்டாங்க. இந்த ராமப்பாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு தகப்பனா நீங்க அவனுக்கு மரியாதை செலுத்தணும் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட அந்த இடத்துக்கு வந்து இந்த ராமப்பா சொல்லுவாரு, நான் உன்னை எதுவும் செய்ய கிடையாது, நீயா தான் உன்னோட உயிரை எடுத்துக்கிட்ட, இதுல உன்னோட மிஸ்டேக் தான் இருக்குது, என்னோட மிஸ்டேக் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாருங்க. ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க, பிஞ்சு மனசுங்க, அந்த மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் அந்த வயசுல. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எப்படி அவனுக்கு தைரியம் வந்திருக்கும், எந்த அளவுக்கு அவங்க அப்பானால அவன் கஷ்டப்பட்டிருப்பான். இந்த பாவம் எல்லாம் பாத்தீங்கன்னா ராமப்பாவை துரத்த ஆரம்பிக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ராமப்பா அதை தொடர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கிறாருங்க, வெளியில வரதே கிடையாது. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த லவனா இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறான். அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாக்கு அந்த
டவுட் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த டவுட் போற வரைக்கும் அவர் நிம்மதியா இருக்க மாட்டாரு. அதனால இதை ஒரு சான்ஸா பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி தான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஆச்சாரி வேண்டாம் அப்படின்றாரு. இதனால அங்க ஒரு சலசலப்பு அப்படின்றது உருவாகுதுங்க. அந்த இடத்துக்கு மைக்கேல் வராருங்க. மைக்கேல பார்த்த உடனே இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. குறிப்பா இந்த லவனா ஷாக் ஆகுறான். ஏன்னா சின்ன வயசா இருந்த தம்பி கிட்டத்தட்ட இந்த மைக்கேல் மாதிரி தான் இருந்தாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அச்சம்மா சத்தம் போடுறாங்க. அடிச்சு புட்டுச்சு இந்த ராமப்பாவோட ரூம்குள்ள போய் பார்த்தா ராமப்பா மகாராஜா மாதிரி உட்காந்துட்டு தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்காருங்க. இவங்க எல்லாருமே உள்ள போறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயும் ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாரு. என்ன விஷயமா வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த குசும்பா என்னோட பையன் தானா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் சில சாம்பிள்ஸ் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதியில இருந்து எடுத்துட்டு வந்த அந்த எலும்பு துண்டு பல்லு இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டரோட கையில கொடுக்க இன்ஸ்பெக்டர் மிரண்டு போயிடுறாருங்க. இது உண்மைதான், ஃபேக் எல்லாம் இல்ல, நம்மளானா மோந்து பாருங்க அப்படின்னு மூக்கு கிட்ட கொண்டு வர அவருக்கு கொமட்டிட்டு வந்து வாந்தி எடுத்துறாருங்க. சாரி நான் வெஜிடேரியன், நீங்க பட்டுன்னு இந்த மாதிரி கொண்டாந்து நீட்டினதும் எனக்கு குடலை பரட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இந்த மாதிரி சாம்பிள்ஸ் எல்லாம் தேவையில்ல, நாங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை கூட்டிட்டு வருவோம், அவங்க என்ன வேணுமோ அவங்களே பார்த்து எடுத்துப்பாங்க, சமாதியை மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு சிரமமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குசுமனோட சமாதிக்கு போறதுக்கு சுரங்கமே தோண்டி வச்சிருக்கேன், அந்த மரத்துக்கு கீழே தான் அவனோட சமாதி இருக்கு அப்படின்னு சொல்ல ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் யோசனை பண்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, பையனை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனாலதான் முன்னேற்பாடா இதை கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சமாளிக்கிறாருங்க. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல லவனா பாத்தீங்கன்னா இந்த ஆச்சாரி அங்கிளை நம்ம அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாரி கேட்டாராம். ஃபர்தரா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வச்சு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. இந்த மரத்துக்கு நிறைய தண்ணி ஊத்தி இருந்தாங்கன்னா எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, டிஎன்ஏ டெஸ்ட்டை மேட்ச் பண்ணி இவருதான் அந்த குசுமனோட அப்பாவா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அதற்கான வேலைகளை எல்லாம் தொடங்குறாங்க. சோ இந்த ரிசல்ட் வரதுக்கு ஒரு 2 வாரம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்ல இவர் போய் பெட்ல படுத்துறாருங்க. அவ்வளவுதான், இந்த அசைவுமே இல்லாம இருக்கிறாருங்க. ஒருவேளை இவர் இறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து செக் பண்றாங்க. பார்த்தா இவர் சாக கிடையாது, இவர் பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னால தான் அஃபெக்ட் ஆயிருக்காரு. சோ ஒரு சில கண்டிஷன்ல இந்த மாதிரி ரொம்ப நாள் எந்திரிக்காமையே படுத்துட்டுலாம் இருக்க முடியுமா, இவரா எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி லிக்விட் ஃபுட் எல்லாம் கொடுத்து பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கிறாங்க. இந்த 2 வாரம் முடியும் போது மறுபடியும் இவர் சுயநனவுக்கு வந்துடுறாருங்க. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வந்துருது. இந்த வழக்கு இப்ப கோர்ட்டுக்கு வருதுங்க. சோ இப்ப கோர்ட் வாசல்ல வந்து இவர் இறங்குறாரு. கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தலப்பாகையெல்லாம் கழட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு உட்கார்றாங்க. ஜட்ஜும் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலா டாக்டர் ஆச்சாரி இருக்கிறார் இல்லையா, ராத்திரி தனிப்பட்ட முறையில இந்த போலீஸ் ஆபீசரை மீட் பண்ணி பணம் கொடுத்து இந்த வழக்குல இந்த மைக்கேல நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஆக்சுவலா மைக்கேல் நான் அனுப்பி வந்த ஒரு நபர், என்னோட நண்பன் என்னையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான், அவன் என்ன சந்தேகப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மைக்கேல் அப்படின்ற ஒரு நபரை வர வச்சு ஒரு வழக்கு போட வச்சு இந்த வழக்கெல்லாம் நடத்த வச்சேன், இந்த வழக்கை நீங்க வேற மாதிரி கொண்டு போய்க்கோங்க, இதுல என்னையோ மைக்கேலையோ இழுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. இப்போ ஜட்ஜ் பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாசிக்கிறாருங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல குசுமனுக்கும் மைக்கேலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்துருது. அது மட்டும் இல்லாம குசுமனுக்கும் ராமப்பாக்கும் 99.9% டிஎன்ஏ மேட்ச் இருக்கு, இவரு தான் பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு இந்த நீதிபதி மேல நம்பிக்கை இல்ல, அந்த ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுங்க, நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. உடனே நம்ம ராமப்பா கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை கண்ணால பார்த்து அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க, சப்மிட் பண்ணணும், ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவர் தரமாட்டேன்றாரு. புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படியே அவர் கீழே விழுறாருங்க. அப்பதான் தெரிய வருது நம்ம ராமப்பா இறந்துட்டாரு அப்படின்ட்டு. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, ராமப்பாக்கு சந்தேகம் அப்படின்ற ஒரு டீமன் பிடிச்சிருக்கிறதாகவும், இந்த சந்தேகம் அப்படின்ற விஷயம் கிளியர் ஆனா மட்டும்தான் என்னுடைய சோல் இந்த ஜாடியை விட்டு வெளியில வரும், விடுதலை அடையும், எனக்கு விடுதலை குடுடா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பார் இல்லையா. அவரோட கடைசி ஆசை அந்த சந்தேகத்தை தீக்கணும் அப்படின்றது. இப்போ அவருடைய சந்தேகம் தீர்ந்து போச்சு. டிஎன்ஏ டெஸ்ட்ல குசுமனோட அப்பா இவருதான் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அரசு மரியாதையோட, அதாவது இந்த ராஜ மரியாதையோட இவருக்கு இறுதி சடங்கு நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அவருடைய உடலை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. சோ அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாரு, சோ கொஞ்ச நேரத்துல இவரை கொண்டு போய் எரிச்சிருவோம், அதுக்கு முன்னாடி நீங்க யாராவது இவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த அச்சம்மா வந்து அவங்களோட அன்பையும் வேதனையும் காதுல சொல்லிட்டு போவான். லவனா வந்து அவனோட அன்பையும் வேதனையும் காதுல சொல்லிட்டு போவான். அதை தொடர்ந்து தயங்கி தயங்கி ரேணுகா கிட்ட வருவாங்க. இறந்து கிடக்கிற ராமப்பாவுடைய காது கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட ஒரு சீக்கிரட்டை மறைச்சிட்டேன் அப்படின்ட்டு அழுகுறாங்க. காளி அந்த இடத்துல வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். இவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு இல்லையா குசும தனக்கு பிறந்த பையனே கிடையாது, வேற யாருக்கோ பிறந்த பையன் அப்படின்ட்டு. உண்மை என்ன அப்படின்னா குசும இவங்களுக்கு பிறந்த பையன் தான். ஆனா முத பையன் லவனா இருக்கிறான் இல்லையா, அவன் நம்ம ராமப்பாக்கு ரேணுகாக்கு பிறந்த பையனே கிடையாதுங்க. இந்த விஷயத்த ரேணுகா காதுல சொல்ல மனுஷன் சிரிச்ச மேனிக்கே செத்து போய் கிடப்பாரா, அதை பார்க்கும் போது நமக்கு குபீர்னு சிரிப்பு தான் வரும். அடுத்ததா டாக்டர் ஆச்சாரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக கிட்ட வராரு. இவன் என்ன குண்டை தூக்கி போட போறானோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். காது கிட்ட வந்த ஆச்சாரி, நண்பா ஓ நண்பா, இத்தனை ஆண்டு காலமா உன்கிட்ட ஒரு சீக்கிரட்டை மறைச்சிட்டேன்டா, அந்த சீக்கிரட்டை உங்ககிட்ட ரிவீல் பண்றதுக்கான சூழ்நிலை உருவானதே இல்ல, ஆனா இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிதாகணும். அது என்னன்னா
அது என்னன்னா நீ உங்க அப்பனுக்கு பிறந்தவனே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்ல திடீர்னு இடியே வந்து விழுந்த மாதிரி இருக்குதுங்க. ராமப்பா இந்த ராஜவம்சத்தை சார்ந்தவரே கிடையாது. அதனாலதான் அவர் படுத்திருக்கும் போது பொசிஷன் கை ஸ்ட்ரைட்டா வச்ச மாதிரி இருக்கும். உடனே ஆச்சாரியே பாத்தீங்கன்னா அந்த கையை எடுத்து முன்னோர்கள் எப்போதுமே ஒரு பொசிஷன்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நெஞ்சில வச்சிருவாருங்க. இப்ப என்ன கதை அப்படின்றத நம்ம கிட்ட சொல்றாங்க. ரேணுகா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல ஒரு பையனை காதலிச்சிருந்திருக்காங்க. அந்த பையன் மூலமா கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்த அந்த பையன் கிட்ட சொல்லும் போது அந்த பையன் கழட்டி ஓடுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருந்திருக்கான். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ராமப்பாக்கு ரேணுகா மேல காதல் வந்திருக்குது. அந்த காதலை அப்ரோச் பண்ணும்போது ரேணுகாவோட மனசுல வேற ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அதை தொடர்ந்தும் நான் கட்டினா அவளை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஆச்சாரியா வச்சு மூவ் பண்ணுவாங்க. டாக்டர் ஆச்சாரியா கிட்ட ரேணுகா இந்த விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா டாக்டர் ஆச்சாரியா சொல்ல விடாம அவன் மேல அவன் பைத்தியமா இருக்கிறான், தயவு செஞ்சு அவனை அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாருங்க. இப்படிதான் லவனா பிறந்திருப்பான். சோ லவனாக்கும் ராமப்பாக்கும் தான் சம்பந்தமே இல்ல. ஆனா ரெண்டாவது குழந்தை குசுமம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் பிறந்திருப்பான். அனாவசியமா அவனை சந்தேகப்பட்டு அவன் லைஃபையே அழிச்சிட்டாங்க. அடுத்தது நம்ம ராமப்பாவோட கதைக்கு வருவோம். ராமப்பாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருடைய மனைவி பிரெக்னென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பெயின்ல போய் அட்மிட் ஆகும்போது குழந்தை பிறந்து குழந்தையும் அம்மாவும் இறந்துருவாங்க. ராமப்பாவோடைய கனவுல இந்த முன்னோர்கள் வந்துட்டு வாரிசுங்க வாரிசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ண மாதிரி ராமப்பாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரையும் தொல்லை பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப இருக்கிற ஆச்சாரியோட அப்பாவும் நம்ம ராமப்பாவோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தையெல்லாம் ராமப்பாவோட அப்பா போய் சொல்லும் போது நீ பேசாம வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெத்துக்கோன்னு அவர் அட்வைஸ் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா ராமப்பாவோட அப்பா அவங்க அம்மா மேல அளவு கொண்ட காதல வச்சிருந்திருக்காருங்க. அந்த இடத்துல வேற எந்த பொண்ணுமே என்னால வச்சு பார்க்க முடியல, அந்த ஸ்பேஸை நான் யாருக்கும் தர மாட்டேன், ஆனா எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டு இருந்திருக்காரு. சரி என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்ட்டு ஆச்சாரியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அதே ஹாஸ்பிட்டல்ல பிறந்த ஒரு குழந்தைய 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து இனிமேல் இதுதான் உன் குழந்தை, யாருக்கும் தெரிய போறது இல்ல, அப்படியே வளர்த்து அப்படின்ற மாதிரி வளர்த்த ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. இப்படிதான் அந்த ராமப்பா அந்த அரச குடும்பத்துல வளர ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இப்ப பிரசன்ட்ல ராமப்பாவை எரிக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. சந்தன கட்டையெல்லாம் வச்சிருக்காங்க. பெரிய இடத்து ஆள் போல அப்படின்ற மாதிரி அந்த எரிக்கிறவர் பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சில கை வைக்கக்கூடிய அந்த பரம்பரை பழக்கம் அப்படின்றது அந்த இடத்துல வேலை செய்யவே செய்யாது. செத்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, செல் மெமரியா ஸ்கின் மெமரியா என்னமோ சொல்லுவாங்க, மசில் மெமரி. சோ அதுல கூட அந்த பரம்பரை பழக்கம் அப்படின்றதே அவருக்கு வரமாட்டேதுங்க. எரிக்கிறவரும் சொல்லிடுவாரு, நான் மரியாதையா எரிக்கிறேன், எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தங்கத்தையும் சாம்பலையும் வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு. இப்ப ராமப்பாவுடைய காலம் முடிஞ்சுதா, அடுத்ததா ராமப்பாவுடைய பையன் லவனா இருக்கிறான் இல்லையா, சாரி ரேணுகாவுடைய பையன் லவனா இருக்கிறான் இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா அந்த அரசு குடும்பத்து உடைகளை எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு இனி நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருப்பாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே இந்த படத்தை ஃபன்னா தான் கொண்டு போயிருப்பாங்க. அதனாலதான் கொஞ்சம் ஃபன்னா நான் பிரசன்ட் பண்ணேன். இந்த படத்தை பத்தின கருத்துக்களையும் என்னோட பிரசன்டேஷன் பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு நான் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.